கொண்டிருக்கிறது. இதோ உன்னுடைய குரலுக்காக மாணவ பட்டாளம் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறது. 2020 என்ன, அதற்கு முன்னாலே நாங்கள் இந்திய தாய் திருநாட்டை வல்லரசு ஆக்குவதற்கு இந்த புத்தனாம்பட்டி மண்ணில் நாங்கள் விதை ஊண்டிவிட்டோம் டாக்டர் ஏபிஜே அவர்கள் சொன்ன பிறகு என்பதை தங்களுடைய மனச்சிறையில் கோட்டை கண்டு கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய மாணவ கண்மணிகள். அதை நான் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறேன். எனவே அத்தகைய பண்பாளர், காற்றை மேலெழுப்பும் சிகைக்கு சொந்தக்காரர், கற்பூர மனத்தை தாங்கும் எதிர்களுக்கு சொந்தக்காரர், புன்முறுவல் காட்டும் இளநகைக்கு சொந்தக்காரர், புரியாத விஞ்ஞான முடிச்சுகளுக்கு விடைகாரர், மதக்களிறு நடைகாரர், இந்த மன்றத்தை அணி செய்ய வர இருக்கும் அற்புதம் டாக்டர் ஏபிஜே அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இதோ இன்னும் சற்று சில மணித்துளிகளில் வர இருக்கிறார்கள். என்று 2015 ஏப்ரல் 6ஆம் தேதி வராதோ என்று ஏங்கிக் கொண்டிருந்த புத்தனாம்பட்டி நேரு நினைவுக் கல்லூரிக்கு இதோ வந்துவிட்டது 2015 ஏப்ரல் 6ஆம் தேதி. இதோ வந்துவிட்டார் இந்தியாவின் அக்னி சிறகு, தமிழ் மண்ணின் அரிய பொக்கிஷம், தமிழ் மண்ணின் அரிய பொக்கிஷம், நிரந்தர இளைஞர், நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். புத்தாக்கத்தை பற்றி தனது பொன்மொழியை நம்மிடையே பேச வந்துள்ளார். Although innovations are part of every society, Dr. Kalam has made it innovations as an integral part of Indian society. It is apt to hear about innovation from our India's most liked man. எல்லோரும் எழுச்சியுடன் எழுந்து நிற்போம். தமிழ் தாய் வாழ்த்துடன் இவ்விழாவினை தொடங்குவோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் மதனமென திகழ்வரத கண்டமிடல் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. அறிவு தாகத்துடன் ஐயா அவர்கள் நம்மை வழிநடத்திச் செல்கிறார். பொன்சிவா புத்தாக்கம் மற்றும் ஆராய்ச்சி அறக்கட்டளை நிறுவனரே, கல்லூரியின் நிறுவன முதல்வரே, வருக, வரவேற்புரை தருக. எல்லாம் வல்ல இறைவனை வணங்குகிறேன். இந்த கல்லூரியை ஆரம்பித்த பெருந்தகை மூக்கப்பிள்ளை அவர்களை வணங்கி இந்த வரவேற்புரையை வைக்கிறேன். நம் பாரதத்தின் 11வது குடியரசுத் தலைவராக இருந்து இந்திய நாட்டை அழகு செய்த மேதகு
டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கும் கல்லூரி ஆட்சிக்குழு உறுப்பினர்களே, கல்லூரி முதல்வர் அவர்களே, பெற்றோர் சங்க தலைவர், செயலாளர் மற்றும் அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, சிறப்பு விருந்தினர்களே, மாணவ செல்வங்களே, அவர்தம் பெற்றோர்களே, பத்திரிகை நிருபர்களே, பாதுகாவலர்களே, உங்கள் அனைவரையும் இந்த விழாவிற்கு வரவேற்று என் அன்பு கலந்த வணக்கத்தை கூறி மகிழ்கின்றேன். இன்று புத்தனாம்பட்டிக்கும் நமது கல்லூரிக்கும் ஒரு பொன்னாள். நமது தேசத்தின் தென்கோடியில் ராமேஸ்வரத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து அங்கேயே தமிழ் பள்ளியில் படித்து பெண் ராமநாதபுரம் அரசினர் பள்ளியில் தமிழ் வழி கல்வியையும் கற்ற மேதகு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இன்றைய மாணவர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக திகழ்பவர். உங்களுக்கெல்லாம் ரோல் மாடல். தன் பள்ளி பருவத்திலேயே தான் ஒரு விமான பொறியாளராக ஆக வேண்டும் என்ற இலக்கை கொண்டு திருச்சி புனித சிலுவையர் கல்லூரியில் அறிவியல் வகுப்பில் சேர்ந்த அவர் பின்னர் MIT என்று அழைக்கப்படும் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் படிப்பதற்கு சேர்ந்தார். கல்லூரி நாட்களிலே கல்லூரியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 விமானங்களின் என்ஜின்களையும் இதர பகுதிகளையும் தனித்தனியாக கழட்டி பார்த்து மீண்டும் பொருத்தி தன் செயல்திறனை வளர்த்து கொண்டார். இந்த திறமைதான் பின்னாளில் அவர் SLV திட்டப்பணியின் தலைமை பொறுப்பை ஏற்று 1980 ஜூலை 18ஆம் நாள் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் SLV-3 விண்ணில் வெற்றிகரமாக செலுத்த முடிந்தது. அதனால் நமது தாயகத்தின் பெருமை தலை நிமிர்ந்தது. அது மட்டுமா, நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக வானத்தில் பிருத்திவி மற்றும் அக்னி போன்ற ஏவுகணைகளை நிரப்பி வானத்தையே வேலி கட்டிய பெருமையும் அவரை சாரும். விண்வெளி ஆய்வுக்கூடங்களில் அவரால் தொடங்கி வைக்கப்பட்ட தொழில்நுட்பங்களால் இன்று குறைந்த செலவில் உருவாக்கப்பட்ட மங்கள்யான் என்ற செயற்கைக்கோள் செவ்வாய் கிரகத்திற்கு அருகில் சென்று அதை வலம் வருகிறது. இந்திய குடியரசுத் தலைவராக நீங்கள் இந்திய நாட்டிற்கு ஆற்றிய பணிகள் எல்லாம் நம்முடைய மனத்திலும் இன்றும் நிலை கொண்டுள்ளது. நீங்கள் உங்களுடைய இலக்கை அடைந்து வெற்றி திலகமாக அமைந்துள்ளீர்கள். அதுபோல் வறுமையில் வாடிய எங்கள் கல்லூரி நிறுவனர் மூக்கப்பிள்ளை அவர்கள் ஒரு குறிக்கோளோடு மலாயா செல்வதற்காக 1900 ஆண்டு நாகப்பட்டினத்திற்கு நடந்தும் மாட்டு வண்டியிலும் சென்றடைந்தார். அவருடைய தந்தையின் ஒப்புதல் இல்லாமல் அவரை மலாயாவிற்கு அனுப்ப இயலாது என்பதால் நாகூர் ஆண்டவர் சன்னதியில் தஞ்சம் புகுந்தார். அந்த ஆண்டவர் கருணையால் ஒரு முகமது நான் தான் மூக்கப்பிள்ளையின் தந்தை என்று கூறி தனது கைரேகையை பதித்து மலாயாவிற்கு அனுப்பினார். அப்படி மலாயா சென்றடைந்த மூக்கப்பிள்ளை காடுகளை வாங்கி தென்னையை நட்டார். அந்த மரங்களின் தேங்காய்கள் புத்தனாம்பட்டியில் வந்து விழுந்தன. அதனால் 1947 உயர்நிலைப் பள்ளியை தோன்றியது. மாடு மேய்த்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் பள்ளியில் படித்தார்கள். படித்து முடித்தவர்களுக்காக ஆசிரியர் பயிற்சி பள்ளியை தொடங்கினார். அதில் படித்து நூற்றுக்கணக்கானோர் காமராஜர் ஆரம்பித்த ஓராசிரியர் பள்ளிகளில் ஆசிரியர்கள் ஆனார்கள். 1967 கல்லூரி தோன்றியது.
1983 கம்ப்யூட்டர் வகுப்புகள் தொடங்கப்பட்டன. அதில் கம்ப்யூட்டர் பட்டம் பெற்றவர்கள் அயல் நாடுகளில் நூற்றுக்கணக்கில் வேலையில் சேர்ந்தார்கள். இதனால் தந்தை மூக்கப்பிள்ளை அவர்கள் கண்ட கனவு நினைவானது. மேதகு டாக்டர் அப்துல் கலாம் அவர்களே, எங்கள் அழைப்பை ஏற்று எங்கள் கல்லூரிக்கு வருகை தந்துள்ளீர்கள். இன்று மாணவர்கள் தெளிவான கண்ணோட்டம் இல்லாதவர்களாக, திசை தெரியாத குழப்பத்தில் உள்ளார்கள் என்று உங்கள் அக்னி சிறகுகள் சுயசரிதியில் குறிப்பிட்டுள்ளீர்கள். அது உண்மைதான். அவர்களுக்கு வழிகாட்டி உதவுவதற்காக முதுமையிலும் மன உறுதி மிக்கவராய் இக்கல்லூரிக்கு வருகை தந்துள்ள உங்களை வருக வருக என சிறந்தாழ்த்தி வரவேற்கின்றேன். நீங்கள் காட்டு மொழிக்கு தேவையான கட்டமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க தயாராக இருக்கும் கல்லூரி தலைவர் திரு பொன் பாலசுப்ரமணியன், கல்லூரி செயலாளர் திரு பொன் ரவிச்சந்திரன் மற்றும் கல்லூரி ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வணங்கி வரவேற்கின்றேன். பாடத்திட்டங்களில், பயிற்றுவிக்கும் முறைகளில், மதிப்பீடு முறைகளில் நீங்கள் கூறும் மாற்றங்களை செயல்படுத்த உற்சாகத்தோடு காத்து கொண்டிருக்கும் எங்கள் கல்லூரி முதல்வரையும் பேராசிரியர் பெரியோர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் வருக வருக என இருகரம் கொப்பி வரவேற்கின்றேன். முக்கியமாக எங்கள் கல்லூரியில் மின்சார தேவையை பூர்த்தி செய்ய 300 கிலோவாட் சூரிய ஒளி மின்சாரத்தை தயாரித்து கொடுக்க தேவையான முதலீடு செய்ய முன்வந்துள்ள ஏஎம்எஸ் பெரியசாமி பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் இயக்குனர் திரு ஏஎம்எஸ்பி விவேகானந்தன் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். சூரிய ஒளி மின்சேர்க்கை சாதனங்களை நிர்வகித்து தரவுள்ள ஹைதராபாத்தைச் சேர்ந்த நோவஸ் கிரீன் எனர்ஜி சிஸ்டம்ஸ் பிரைவேட் லிமிடெடைச் சேர்ந்த அனுஷ்மான் எனிகன்லா அவர்களையும் வரவேற்கின்றேன். நீங்கள் காட்டும் பாதையில் நாங்கள் நடந்து வர தயாராக இருக்கிறோம் என்ற உறுதியோடு இருக்கும் எங்கள் கல்லூரி மாணவர்களையும், மண்ணச்சநல்லூர் சிதம்பரம் பிள்ளை கல்லூரி மாணவிகளையும் உற்சாகத்தோடு வருக வருக என வரவேற்கின்றேன். எங்கள் பிள்ளைகள் எந்த மாற்றத்தை செய்கிறார்களோ அதனை ஏற்று அவர்களுக்கு வேண்டிய உதவிகள் அனைத்தையும் செய்து கொடுக்க தயாராக இருக்கும் பெற்றோர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். பள்ளி மாணவர்கள், கிராமத்து பொதுமக்கள், பத்திரிகை நிருபர்கள், ஒளி அமைப்பாளர்கள், பாதுகாவலர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று அமர்கிறேன். வணக்கம். Thank you, Ayaz, so much for that welcome speech. Now it's time to honor the most eminent and celebrated citizen of India, former President of India, Dr. APJ Abdul Kalam. May I request our college chairman, Professor M. Ponnambalam, to adorn a shawl to our former president. May I request our Amma, the part and parcel of college development. நம்ம கல்லூரியோட வளர்ச்சியில் மிக ரகசியமான உழைப்பு நம்ம அம்மாவுடையது, அம்மா பொன் சிவனேஸ்வரி அவர்களுடையது. அம்மா அவர்கள் இப்பொழுது நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவார்.
May I request our college president, Engineer Pon Balasubramanian, who is the spearheading force of our college development with his innovative ideas, to garland our former president. நமது கல்லூரியின் செயலர் பொன் ரவிச்சந்திரன் அவர்கள் சென்னையில் வசித்தாலும் 24 மணி நேரம் நமது கல்லூரியை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறார். அவரது திறமான கல்லூரி வேலைப்பாடுகள் உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன். இப்பொழுது நமது கல்லூரி செயலர் பொன் ரவிச்சந்திரன் அவர்களை நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு மலர் மாலை அணிவிக்க வேண்டி கேட்டுக்கிறேன். இப்பொழுது நமது கல்லூரியில் பலவிதமான புத்தாக்க முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த 48 வருடங்களாக நமது ஐயா அவர்களின் உழைப்பாலும் அம்மா அவர்களின் உறுதுணையோடும் கல்லூரியில் பலவிதமான புத்தாக்க முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் புத்தாக்கத்தை அங்கீகரிக்கிறதற்காக நமது நாட்டிற்கு புத்தாக்க ஃபவுண்டேஷன் உருவாக்கினார். அவருடைய கனவு திட்டமாக பூரா திட்டத்திற்கு நமது கல்லூரி கடந்த 42 வருடங்களாக கடின உழைப்போடு இருக்கிறது. அதன் வெளிப்பாடு தான் இப்பொழுது நம்ம கல்லூரியில் 300 kV சோலார் பவர் பேனல் போட்டிருக்கிறோம். இது இந்தியாவில் எந்த கல்லூரியும் சாதிக்க முடியாத ஒரு சாதனையாக நீங்கள் கருதினாலும் இது எங்களுடைய சிறிய முயற்சி என்று நினைக்கிறோம். இதற்கு உறுதுணையாக இருந்த மிஸ்டர் நந்தகுமார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிப்பதற்காக நமது கல்லூரியின் தலைவர் பொறியாளர் பொன் பாலசுப்ரமணியன் அவர்களை அழைக்கிறேன். நன்றி ஐயா. பாரத தாயின் தவ புதல்வரே, தமிழ் தாய் இவ்வுலகத்திற்கு அளித்த மிகப்பெரிய பரிசே, குடியரசுத் தலைவர் மாளிகையை பொதுமக்களும் கண்டுகளிக்கும் வாய்ப்பு அளித்த ராமேஸ்வர தென்றலே, பல்லாயிரம் ஆண்டுகள் கண்ட பாரத பாரம்பரியத்தை கட்டி காக்கும் டாக்டர் கலாமே, இளையோர் முதல் முதியோர் வரை போற்றுகின்ற உத்தமரே, உங்கள் பாதம் பட்டதனால் புத்தனாம்பட்டி மண் புனிதம் அடைகிறது. நேரு நினைவு கல்லூரி புத்துணர்ச்சி அடைகிறது. Nehru Memorial College at the remote rural end of Tamil Nadu is an active implementer of Dr. Kalam's Vision 2020. As I said earlier, 300 kilowatt solar power plant, the brainchild of our college president, 3.5 lakh liters of wastewater usage to irrigate 45 acres of agricultural land, 20 meter cube of biogas generation through kitchen wastage, rural BPO, which is the second only BPO in India, which gives employment to 500 people. Our college is a godfather of computer education. Recently, it is the modest implementer of embedded systems, which is the only college, arts and science college in India to introduce MSc embedded systems. Our achievements are modest. It's all because of you. May I request our Honorable former President of India to deliver his address with important theme on innovations. நண்பர்களே வணக்கம். புத்தனாம்பட்டி நேரு மெமோரியல் காலேஜ் மாணவர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே,
பக்கத்து ஊர்களிலிருந்து வந்துள்ள கல்லூரி மாணவர்களே, உங்கள் அனைவரையும் உங்களது மலர்ந்த முகங்களையும் பார்க்கும்போது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, நேற்று கும்பகோணம், தஞ்சாவூரில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 15,000 மாணவர்களையும் டாக்டர்கள், பேராசிரியர்கள் மற்றும் இளைஞர்களை சந்தித்தேன் நேற்று. ஆனால் பல்வேறு கிராமங்களை கடந்து வந்து புத்தனாம்பட்டிக்கு இங்கு புத்தனாம்பட்டியில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளை பார்க்கும்போது எனக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். புரொஃபசர் பொன்னம்பலம் அவர்களே, சேர்மன் அவர்களே, திருமதி சிவனேஸ்வரி அவர்களே, திரு பொன் பாலசுப்ரமணியன் அவர்களே, யார் தர்றது நீங்களா? திரு பாலசுப்ரமணியன் அவர்களே, திரு பொன் ரவிச்சந்திரன் அவர்களே, டாக்டர் ஜெயபிரகாசம் அவர்களே, அவர் தான் உங்க பிரின்சிபல், அவர் டாக்டர் பிரபாகரன் அவர்களே, மற்றும் ஃபேக்கல்டி, ஸ்டாஃப் மற்றும் புத்தனாம்பட்டி வாழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நண்பர்களே, நான் இதுவரை அதாவது ஒரு 20 ஆண்டுகள் வரை 2 கோடி மாணவர்களை, இளைஞர்களை சந்தித்திருக்கிறேன். உங்கள் வயதில் உள்ளவர்களை சந்தித்திருக்கிறேன். மாணவர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி என்னிடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். புரியுதா? அந்த கேள்வி என்ன? ஒரு மாணவி கேட்டால், நாங்கள் படித்து பட்டம் பெற்றபின் அதற்கேற்ற வேலை கிடைக்கவில்லை, நாங்கள் கஷ்டப்பட்டு படித்துவிட்டு எங்கே போவது என்று கேட்டாள். புரியுதா? அவளுக்கு நான் சொன்ன பதிலை, அந்த பொண்ணுக்கு நான் சொன்ன பதிலை இங்கு திரளாக கூடியிருக்கும் மாணவ மாணவிகளையும் அவர்தம் பெற்றோர்களையும் ஆசிரியரையும் பார்க்கும்போது சொல்ல வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. அந்த எண்ணம் என்னவென்றால், கல்லூரி படித்து முடித்து விட்டு செல்லும் மாணவர்களுக்கு 2 சான்றிதழ்கள் பெற வேண்டும். 2 சான்றிதழ்கள் பெற வேண்டும். ஒரு சான்றிதழ் கல்லூரி பட்டம், அதாவது டிகிரி இல்லையா? இன்னொரு சான்றிதழ் உலகளாவிய தொழிற்திறன் மேம்பாட்டு சான்றிதழ். அதற்கு இப்போது இருக்கும் பாடத்திட்டத்தை 25% குறைத்து அதில் தொழிற்திறன் மேம்பாடு, தொடர்பு திறன் மேம்பாடு, பண்பாட்டு திறன் மேம்பாடு, அறிவுத்திறன் மேம்பாடு மற்றும் உலக வாழ்க்கை அனுபவத்திறன் மேம்பாடு, உடல் நலம் மற்றும் உலக வாழ்க்கை அனுபவத்திறன் மேம்பாடு போன்ற பாடத்திட்டங்களை அனைவருக்கும் புகுத்தி கல்லூரி முடித்து வெளியேறும் மாணவர்களை உலகத்தரம் வாய்ந்த திறன் மேம்பாட்டு சான்றிதழுடன் வெளியே வரும் பொழுது அவர்கள் உலகத்தரம் வாய்ந்த நிறுவனங்களில் வேலைக்கு செல்லும் வகையிலும்
தொழில் முனைவராக உருவாகும் வகையிலும் அவர்களை தகுதிப்படுத்தி அனுப்ப வேண்டும். மேல்பட்ட படிப்பு மாணவர்களுக்கு ஒரு நல்ல அனுபவ கல்வியாக மாறினால் மட்டுமே தகுதி வாய்ந்த தாம் நிறைந்த அறிவார்ந்த சமுதாயத்தை படைக்க முடியும். அதன் மூலம் படிப்பவர்கள் இணைக்க மட்டுமல்ல, தரம் வாய்ந்த கல்வியை பற்றி நாட்டின் வளர்ச்சிக்கு வித்திடும் ஆதார விதைகளான தன்னம்பிக்கை கொண்ட இளைஞர்களை உருவாக்க முடியும். எனவே நண்பர்களே, இப்படிப்பட்ட கல்வி சீர்திருத்தம் கூடிய சீக்கிரம் கல்லூரி பல்கலைக்கழகங்களில் வர வேண்டும் என்பது எனது கனவு. எனவே நண்பர்களே, சாதனை படைக்க பிறந்த உங்கள் மலர்ந்த முகங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு கவிதை வரிகள் நினைவுக்கு வருகிறது. நீங்கள் எல்லோரும் என்னோடு திருப்பி சொல்கிறீர்களா? Are you? Lunch time has come. Lunch time. No? You will repeat with me? Yes? நான் பறந்து கொண்டே இருப்பேன். இதுதான் தலைப்பு. நான் பிறந்தேன் அரும்பெரும் சக்தியுடன். நீங்க 2 நாள் சாப்பிடலையா? நான் பிறந்தேன் அரும்பெரும் சக்தியுடன். நான் பிறந்தேன் நற்பண்புகளுடன். நான் பிறந்தேன் கனவுடன். வளர்ந்தேன் நல்ல எண்ணங்களுடன். நான் பிறந்தேன் உயர்ந்த எண்ணங்களை செயல்படுத்த. நான் பிறந்தேன் ஆராய்ச்சி உள்ளத்துடன். நான் பிறந்தேன் ஆகாய உச்சியில் பறக்க. நான் பூமியில் ஒருபோதும் தவழ மாட்டேன், தவழவே மாட்டேன். ஆகாய உச்சிதான் என் லட்சியம். பறப்பேன் பறப்பேன் வாழ்வில் பறந்து கொண்டே இருப்பேன். எத்தனை பேர் பறப்பீர்கள்? எல்லாருமா? என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் எல்லோருக்கும், பறக்கும் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். Friends, I want to tell you, since you are the Nehru Memorial College, 48 years, right? Is that 40 years? What 8 years? What does it mean 48 years? What does it mean? Repeat, all of you remember, Earth orbits around the sun. How much time it takes? How much time it takes? Earth, பூமி சூரியனை சுற்றும். எவ்வளவு நாளாகும்? 1 year ஆகும். 1 year ஆகும். இந்த காலேஜ், நேரு மெமோரியல் காலேஜ், அந்த பொன்னம்பலம் சாருடைய காலேஜ், இந்த பொன்னம்பலம் சார் இருக்கார்ல, அவருடைய காலேஜ் நேரு மெமோரியல் காலேஜ். அப்படின்னா எர்த்து வித் பொன்னம்பலம் சாருடைய மெமோரியல் காலேஜ் 48 தடவை சூரியனை சுற்றி இருக்கிறது. புரியுதா? உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதா? 48 தடவை சூரியனை சுற்றி இருக்கிறதுனால இது அருமையான காலேஜ். நீங்கள் நேரு மெமோரியல் காலேஜிலிருந்து வெளியே போகும்போது, படிச்சுட்டு போகும்போது, பொன்னம்பலம் சார் உங்களுக்கு ஒரு டிகிரி கொடுக்கணும். இன் ஃபியூச்சர் ஆல்சோ ஒரு டிப்ளமோ, எக்ஸ்பர்ட்டி, skill diploma he has to give in future, not now, but because government had to accept the syllabus change. So friends, now
all of you, all of you, all of you, I want to make you unique you. I want to make you. Now I am going to tell you how you can become, okay? How you can become unique. I am going to talk to you about 8 unique people, okay? Now look up, look up. It is a beautiful place. It is working in solar power. All the lights are burning solar power. You see the bulb? You see the light? When you see the light and bulb, whom do you remember? Whom do you remember? Thomas? Very good fellow. Who is that fellow? Get up. Who is that fellow? You are the fellow? Which class you are studying? Eh? Eh? Okay, you are a good fellow. Now, you know, because this light burns, there is one unique person was there. His name is Thomas Alva Edison. When he was in his house, but 100 years back, he was doing oil lamp, candle lights, and I used oil lamp when I was a 10-year boy in 1941. So friends, Thomas Alva Edison discovered application of electricity. When the telephone bell rings, whom do you remember? When the telephone bell rings, whom do you remember? Alexander Graham Bell. And that great man discovered telephone today. Many of you have got a mobile telephone, right? Mobile telephone you have. That discovery led to mobile telephone. Now when the aircraft fly, whom do you remember? Whom do you remember? Wright brothers you remember. So friends, there is only one lady in the world. And that lady discovered, she got 2 Nobel Prizes. Can you imagine who is that? Who is that? Madam Curie. She discovered radium. Because she discovered radium, today we know how to apply radiation to cancer patients. Of course, in application, she died because of cancer. So friends, very close to your place, one great mathematician. Great mathematician lived. That man discovered number theory, theorems, and solved when he was a 10-year boy. 10-year boy, he was solving big mathematics. Very close. Which is that place? Kumbakonam. He studied Kumbakonam. What is that great number theory man? Srinivasa Ramanujan. Srinivasa Ramanujan. There was a great scientist in India. He was traveling from London to Calcutta. London to when he reached Calcutta in a ship, 1930s, he looked at a sea. Said the horizon was blue, sea was blue, and sky was blue. He asked, why sea is blue, sky is blue? That question took him 7 years to discover because of backscattering of the light. He got a Nobel Prize. Who is that? Who is that? Sir C.V. Raman discovered the Raman effect, backscattering of the light. So friends, they are all unique people. Okay? Now, how you can become a unique people?
Friends, I have so far met, as I said, 20 million youth in a day, in 2 decades time. I learned. What did I learn from all these 20 million people in 2 decades? Every youth wants to be unique. That is you. But the world around you is doing its best day and night to make you just everybody else. They want to make you everybody else. And friends, you have to become, when you go to school, your teacher, you all have to become unique you. How many of you want to like to be a unique you? How many of you? How many of you want to become unique you? How many of you? Acha, hesitated. Okay. All of you should become unique you from this place, from the name of the Tenampatti place, this college, Nehru Memorial College, all the students should become unique you. The challenge. What the challenge becoming unique? The challenge, my young friend, is that you have to fight the hardest battle which any human being can ever to imagine to fight, and never stop fighting until you arrive at your destined place, that is unique you. And what will be the tools to fight the battle? What are they? Number one, all of you repeat with me. First tool you must have great aim. What is that? Great. You must have great aim. Second one, continuously you have to acquire the knowledge through great books, great teachers. You have to and great human beings. You have to continuously acquire. Third one, of course, hard work. You do examination time, hard work. But all the time you have to do hard work. Fourth one, you should not be afraid of the problem. Sometimes problem will come. You should become captain of the problem, defeat the problem and succeed. And that means you should have 4 unique qualities for unique person. Repeat with me. First one, great aim. You will have great aim. Number 2 will be acquire the knowledge continuously. Number 2, acquire the knowledge. Number 3, hard work. Number 4, perseverance. If you have all these 4, you will become the unique fellows. How many of you want to become a unique fellow? How many of you? All ladies want to become a unique people. All teachers want to become a unique people. So naturally children will become a unique people. Okay? Now, நண்பர்களே, நான் ஒரு முறை இந்திய பாராளுமன்றத்தில் இயற்றி பாடிய கவிதை வரிகள் என் நினைவுக்கு வருகின்றது. அந்த கவிதையின் தலைப்பு லட்சியம். தலைப்பு என்ன? லட்சியம். என்னுடன் எல்லோரும் திரும்ப சொல்ல முடியுமா? இல்லாட்டா சாப்பிட போகணுமா? திருப்பி சொல்றீங்களா? ரெடியா? ஓகே. நான் ஏறிக்கொண்டே இருக்கிறேன். எங்கு இருக்கிறது லட்சிய சிகரம்? என் இறைவா. நான் தோண்டிக்கொண்டே இருக்கிறேன். எங்கு இருக்கிறது அறிவு புதையல்? என் இறைவா. நான் பெருங்கடலில் நீந்திக் கொண்டே இருக்கிறேன். எங்கு இருக்கிறது
அமைதித்தீவு என் இறைவா, 100 கோடி மக்கள் லட்சிய சிகரத்தையும் அறிவு புதையலையும் இன்ப அமைதியையும் உழைத்தடைய அருள்வாயாக. தேங்க்யூ நண்பு. ஓகே, எங்க சார் நீங்கள் வாட போயிட்டே இருக்கீங்க சார், கீழே வாங்க. நண்பர்களே, இந்த கவிதையின் கருத்து என்ன? நாம் வாழ்நாள் முழுதும் படித்துக் கொண்டே இருக்கிறோம், பணி செய்து கொண்டிருக்கிறோம். இவைகளை செய்யும் போது நமக்கு வாழ்வில் ஒரு லட்சியம் வேண்டும். அதாவது நம்ம என்ன உயர்வாக இருந்தால் அரும்பெரும் லட்சியங்கள் தோன்றும். பெரும் லட்சியம் இருந்தால் அருமையான எண்ணம் வரும். எண்ணம் உயர்ந்தால் நம் பணிகளெல்லாம் உயர்ந்ததாக இருக்கும். பூமியில் பிறக்கும் எந்த குழந்தையும் வாழ்க்கையில் மிகப்பெரிய அறிவாளியாகவும் விஞ்ஞானியாகவும் விளையாட்டு வீரனாகவும் கைதேர்ந்த கவிஞனாகவும் மிகச்சிறந்த எழுத்தாளனாகவும் ஒரு தலை சிறந்த தலைவனாகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல மனிதனாக வர வேண்டும் என்பதுதான் பெற்றோர்களது கனவாகும். அந்த கனவு நனவாதற்கு அவரது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அந்த குழந்தைகளுக்கு அறிவூட்டி ஆற்றல் ஊற்றி வளர்க்கக்கூடிய சூழல்தான் அந்த அந்த குழந்தை நல்லவர்களாகவும் அதிசயம் வல்லவர்களாகவும் ஆற்றுகிறது. நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற 4 காரியங்கள் அடிப்படையானவை. அவை என்ன? என்னுடன் எல்லோரும் திருப்பி சொல்லுங்கள் பார்ப்போம். மாணவர்களே, ரெடியா? வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியம் வேண்டும். சிறு லட்சியம் குற்றமாகும். சிறு லட்சியம் அறிவை தேடி தேடி பெற வேண்டும். லட்சியத்தை அடைய கடுமையாக உழைக்க வேண்டும். விடாமுயற்சி வேண்டும். அதாவது தோல்வி மனப்பான்மைக்கு தோல்வி கொடுத்து வெற்றி பெற வேண்டும். நண்பர்களே, இளைஞர்கள் தோல்வி மனப்பான்மையிலிருந்து, தவறான செய்திகளிலிருந்து, ஊழல் சிந்தனையிலிருந்து, நம்பிக்கையின்மையிலிருந்து விடுபட்டு உங்கள் லட்சியம் வெற்றி பெற நீங்கள் கனவு காண வேண்டும். இந்த லட்சியம் வெற்றி பெற நீங்கள் கனவு காண வேண்டும். இந்த 4 குணங்களும் இருந்தால் உங்கள் கனவு நனவாகும். அப்படிப்பட்ட கனவை ஒவ்வொரு இளைஞரின் மனதில் விதைக்க வேண்டும். எங்கே என்னுடன் சேர்ந்து சொல்லுங்கள் பார்ப்போம். உறக்கத்தில் வருவதல்ல கனவு, உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. நண்பர்களே, in conclusion, what will be remembered for? Carefully study, graduating future graduates. Carefully hear me. Friends, finally, I would like to ask all the graduating students, what would you like to be remembered for? What would you like to be remembered for? You have to evolve yourself and shape your life. You should write it on a page. Today, as soon as go to your hostel or home, you should write it on a page. That page may be a very important page in the book of human history. You will be remembered
all of you will remember, for creating that one page in the history of the nation, Veda, whether the page is the page of invention, the page of innovation, or the page of removing the poverty, or page of fighting injustice, or planning and executing mission of networking of rivers. My greeting and best wishes to all the students of this college, Nehru Memorial College, Janambati, of Nehru Memorial College, Trichy, for success. Now friends, I am going to give you oath. Ready? You can take oath. All of you can take oath. Ready? Yes or no? I will have a goal. Work hard to achieve that goal. I realize small aim is a crime. Small aim, I will work with integrity and succeed with integrity. I will make my home of transparency. How many of you will make it? How many of you will make it? How many of you will make it? Okay. I will be. You are not eaten for 1 week. I will be good member of a family, good member of the society, good member of the nation, and good member of the world. I will always try to save or better someone's life without any bias. Wherever I am, a thought will always come to my mind. That is, what can I give? What can I give? What can I give? I will always protect and enhance the dignity of every human life. I will work for clean planet Earth and clean energy using solar power, wind power. As a youth of my nation, I will work with courage to achieve success in all my tasks and enjoy success of others. Enjoy. I am as young as my faith, as old as my doubt. I will light up the lamp of faith in my heart. My national flag flies in my heart, and I will bring glory to my nation. Thank you, students of Nehru Memorial College, smart student. God bless you. So, Principal sir, this is for your library. Okay. Wish you all the best. God bless. சிலரை பார்த்தால் பேசத் தோணும், சிலரை பார்த்தால் மீண்டும் பார்க்க தோணும். ஆனால் இந்தியாவில் ஒருவரை பார்த்தால்தான் நாம் கடவுளை பார்த்தது போல் எண்ணம் வரும். அது நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள்.
இந்த எண்ணம் பல பேருக்கு இருக்கலாம். ஆனால் இன்று நேரு நினைவு கல்லூரியில் நீங்கள் அவரது பொன்மொழியை கேட்ட பின் இது உண்மை என்று உங்களுக்கும் அறிந்திருக்கும், எனக்கும் அறிந்திருக்கிறது. நன்றி ஐயா. உங்கள் பாதம் பட்டதனால் புத்தனாம்பட்டி மிகவும் புனிதம் அடைந்திருக்கிறது. நீங்கள் பல நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும். எங்களைப் போல் கிராமப்புறத்தில் இருக்கும் கல்லூரியை ஊக்குவிக்க வேண்டும். பல கோடி இந்தியர்களை நீங்கள் வாழ வைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். நன்றி ஐயா. மீண்டும் Now it is time to hear from the most respected man in our college, the best team leader. அவர்களுக்கு எங்களது கல்லூரியின் சார்பாக கோடான கோடி நன்றிதனை மன மொழி மெய்யினால் வணங்கி தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, நீங்கள் கூறிய கருத்துக்களில் 25% ஸ்கில் டெவலப்மெண்ட்டை பற்றி கூறுகிறீர்கள். அதை நாங்கள் எங்களுடைய பாடத்திட்டத்தில் சேர்த்துக் கொள்கிறோம் என்று உறுதிமொழி கூறுகிறேன். அதே போல டிப்ளமா கொடுக்க சொன்னீர்கள். நாங்கள் டிப்ளமா கொடுத்து கொண்டிருக்கிறோம், அட்வான்ஸ் டிப்ளமாவும் வழங்கி கொண்டிருக்கிறோம் என்பதனை மிகவும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 50 ஆண்டுகள் உயர்கல்வி பணிக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவரும், புதிய மாற்றங்களை நிகழ்த்தியவரும், இயற்கையோடு தன்னை இணைத்துக் கொண்டவருமான எங்கள் கல்லூரி சேர்மன் ஐயா அவர்கள் இந்த இனிய விழாவிற்கு நல்லதொரு வரவேற்பினை வழங்கியமைக்கு நன்றிதரை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த கல்லூரி குழு சிறப்பு உறுப்பினரும் எங்களுக்கு பல வழிகளில் வழிகாட்டியாக செயல்படும் அம்மா அவர்களுக்கு நன்றிகள் பல. இக்கல்லூரியை பொன்விழா நோக்கி அனைவரும் போற்றும் வகையில் அனைத்து வசதிகளையும் கொண்ட அதிநவீன கல்லூரியாக மாற்றியமைத்து வரும் எங்கள் கல்லூரி தலைவர் மற்றும் செயலர் அவர்களுக்கு நன்றிகள் பல. ஆக்கபூர்வமான செயல்களுக்கு ஊக்கம் தரும் கல்லூரி குழு உறுப்பினர்களுக்கும் ஏனைய சிறப்பு விருந்தினர்களுக்கும் நன்றிகள் பல. இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த பெற்றோர், ஆசிரியர் சங்க பொறுப்பாளர்கள், இருபால் எனதருமை பேராசிரியர் பெருமக்கள், ஆசிரியல்லா பணியாளர்கள், முன்னாள் மாணவர்கள், நண்பர்கள், பெற்றோர்கள், பிற கல்லூரி மாணவிகள், நாளேட்டு நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், காவல்துறை அத்துணை நண்பர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவிற்கு ஒளி அமைத்து கொடுத்த பணியாளர்களுக்கும் இவ்விழாவிற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்த முனைவர் பிரபாகர் அவர்களுக்கும் நன்றி. முத்தாய்ப்பாக இந்த விழாவிற்கு தூணாக இருந்து முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆற்றிய அற்புத உரைதனை இதுவரை செவியில் வாங்கி சிந்தையில் நிறுத்தி இருக்கும் எனதருமை இருபால் மாணவ செல்வங்களுக்கு இனிய நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு மாணவர்களே, பெரிய பலகோஷத்துடன் நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மேதகு அப்துல் கலாம் அவர்கள் வாழ்க. நன்றி நன்றி நன்றி. Thank you, sir. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता। पंजाब सिंधु गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्छल जलधि तरंगा। तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा। जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता।